வணக்கம். இந்த பதிவில் சிம்மம் ராசி நண்பர்களுக்கு வாரம் ராசி பலன்கள். கடந்த வாரம் ராசிக்கு அதிபதி உச்ச அமைப்பில் தான் இருந்தார். இருந்தாலும் பெரிய ஒரு எதை எடுத்தாலும் ஒரு தொழிலையாக இருக்கட்டும், இல்லை சொத்து சார்ந்த விஷயங்களாக இருக்கட்டும், நம்ம முடிச்சிடலான்னு நினச்சி தைரியமாக ஒரு விஷயத்தில் இறங்குறோம். ஆனால் அது முடிவுக்கு வர மாட்டேங்குது, இழுத்துட்டே போயிட்டுருக்கு. அதனால் தேவையில்லாத வீண் செலவுகள், வீண் கஷ்டங்களில் தான் வருது அப்படின்ட்டு இருந்தவர்களுக்கு இந்த வாரம் ஒரு சிறப்பான வாரம். உங்களுடைய ராசிக்கு அதிபதியான சூரியன் 10ஆம் இடத்துல அமர்ந்திருக்கிறாரு. இதனால் பார்த்தீங்கன்னா இப்போது திடீர் மாற்றங்கள் ஏற்படக்கூடிய ஒரு அமைப்பு. இப்போ சொத்துக்களை விற்கணும்னு நினச்சிங்கன்னா கூட அது உங்களுக்கு சாதகமான ஒரு முடிவு. ஒரு விஷயத்தை புதிதாக தொடங்கணும், அதற்காக இதை நம்ம ஒரு விஷயத்தை தொடங்கிறதுக்காக இப்போ நம்ம பூர்வீகம் சார்ந்த ஒரு இடத்த விற்றுட்டு அதற்கு மேலே நம்ம கொஞ்சம் பணம் போட்டு ஒரு தொழிலோ இல்லை ஒரு குழந்தைங்களுக்கு ஒரு வேலையோ, நம்ம பிள்ளைகளுக்கு ஒரு வேலையோ வாங்கி கொடுக்கணும் அப்படின்ட்டு நினச்சிட்ருக்கிறவங்களுக்கு இது ஒரு சாதகமான ஒரு வாரமாக இருக்குது. குழந்தைகளுக்கு அதிர்ஷ்டகரமான ஒரு அமைப்பு. குழந்தை பேருக்காக நீண்ட நாள் காத்துட்ருக்கிறவங்களுக்கு அந்த அமைப்புகள்லாம் இப்போது கைகூடி வரும். பிள்ளைகளால் பெருமைப்படக்கூடிய ஒரு அமைப்புகள்லாம் கண்டிப்பாக இப்போது உண்டாக போகிறது. அதே போல் கணவன் மனைவிக்கு இடையில் கடந்த ஏப்ரல் மாதத்துக்கு முன்னே அர்த்தாஷ்டம சனியில் இருந்தீங்க, இப்போ குரு அந்த இடத்த பார்க்குறார். இப்போ கணவன் மனைவி உறவுகள்லாம் இப்போது சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு. வரன் தேடி கொண்டு இருப்பவர்களுக்கு திருமண வாய்ப்புகள் கைகூடி வரும். அதே போல் உங்களுடைய 10ஆம் அதிபதி உச்ச அமைப்பில் தான் இருக்கிறாரு. அதனால் தொழில் சார்ந்த விஷயங்களில் எடுக்கக்கூடிய அனைத்து விஷயங்களும் இப்போ சாதகமான ஒரு அமைப்பில் முடியும். வேலை அமைப்புகள் இந்த வாரம் சிறப்பாக வேலை செய்பவர்களுக்கு இருக்குது. அதே போல் புதிய விஷயங்கள், புதுசாக ஒரு விஷயத்தை தொடங்கணும் அப்படின்னு இப்போது நினைக்கிறவங்களுக்கு கூட அதுவும் குறிப்பாக வெளிநாடும் வெளி மாநிலம் இது போன்ற அமைப்புகளில் செல்லணும், அதன் மூலயமாக ஒரு விஷயத்தை தொடங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் சிறப்பான ஒரு வாரமாக இந்த வாரம் அமையுது. அதே போல் உங்களுடைய ராசியில் கேது அமர்ந்திருக்கிறார். உத்திர நட்சத்திரக்காரர்கள் கொஞ்சம் உடல் ரீதியில் கவனமாக இருப்பது நல்லது. அதே போல் மன ரீதியிலும் கஷ்டங்கள் இருக்கும். உடல் பாதிக்கப்பட்டால் மனசும் பாதிக்கப்படும். அதனால் உடல் கவனிச்சிக்கோங்க. உடலில் அதே போல் நீங்கள் சாப்பிடக்கூடிய உணவை நல்லா மென்று சாப்பிடுங்க. உங்களுடைய உணவு குழாய்களில் ஏதாவது ஒரு பாதிப்பு உண்டாகக்கூடிய, அதே போல் இங்கே உங்களுடைய ராசியில் ராகுவோ செவ்வாயோ இருக்கக்கூடிய பட்சத்தில், செவ்வாய் இருந்தால் உடல் ரீதியில் எலும்பு போன்ற அமைப்புகளையும், ராகு இருந்தால் ஃபுட் பாய்சன் இது போன்ற அமைப்புகளும் உண்டாகும். அதனால் கவனமாக இருப்பது சிறப்பு. அடுத்ததாக இன்னொரு பதிவில் சந்திப்போம் நண்பர்களே. நன்றி, வாழ்த்துக்கள்.